எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவே சரணம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து கொண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டும் லைக் பண்ணிக்கொண்டும் தங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொண்டும் வரக்கூடிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் புதிதாக வரக்கூடிய அன்பு நண்பர்கள் எல்லோரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. கணக்கம்பட்டி ஐயா அவருடைய ஆசீர்வாதங்கள் தங்கள் உள்ளத்திலும் தங்களுடைய இல்லத்திலும் என்றும் சிரஞ்சீவியாக அவருடைய அருள் என்றும் உங்களுக்கு காத்தருள்வாக. இன்று கணக்கம்பட்டி ஐயாவுடைய பக்தர்களாகிய ஒருவருடைய வாழ்வில் நடந்த உண்மை சம்பவத்தை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள மிகவும் விருப்பப்படுகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுடைய வாழ்விலும் ஏதோ ஒரு விதத்தில் தங்கள் வாழ்வில் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நோய் நொடிகள் போன்ற ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் கணக்கம்பட்டி ஐயாவை என்னைக்கு நாம் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்று முதல் கணக்கம்பட்டி ஐயா அவரோட ஆசீர்வாதங்கள் என்றும் தங்களுடைய வாழ்வில் சிறப்பாக கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் நடத்தி வைப்பார் என்பது நிச்சயம். அப்படி நடந்த சம்பவங்களில் ஒரு உண்மை சம்பவத்தை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒருவருடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பலர் அதை அறிந்து கொள்ளும் போது அவருடைய வாழ்வில் அவருடைய இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய மனம் சோர்வு அடைந்திருக்கும். அது அந்த நேரங்களில் இது போன்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்போது மனம் மகிழ்ந்து கணக்கம்பட்டி ஐயா மேலும் மிகுந்த அன்பும் பக்தியும் ஏற்படும். மேலும் அவர்கள் கணக்கம்பட்டி ஐயாவின் மேல் பக்தி செலுத்தும் போது கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களை விட்டு போகாமல் அவரை காத்து உங்களுக்கு அருள் புரிந்து கொண்டே இருப்பார். இது நிச்சயம், இது உண்மை. அப்படியாப்பட்ட சம்பவங்களில் ஒரு விஷயத்தை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். வெளிநாட்டில் அந்த நாடு எந்த நாடுன்னு தெரியல, மறந்துட்டேன். இப்போ சமீப காலத்தில், அதாவது கொரோனா ஆரம்பித்த காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். ஐயா எப்போ இந்த உடலில் மறைத்து விட்டு சூட்சமமாக தங்கள் பக்தர் அனைவருக்கும் அருள் புரிந்து வருகிறார். இருப்பினும் இப்போ கொரோனா காலகட்டத்திலும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் குழந்தைகளை காத்து காட்சியும் கொடுத்து அருள் புரிந்திருக்கிறார். அந்த நிகழ்வை பற்றி இப்போ உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். வெளிநாட்டில் ஒரு நாடு, அந்த நாடு பேர் தெரியல, அந்த நாட்டில் கணவர் மனைவி 2 குழந்தைகள் 4 பேர் இங்கே வேலை பார்த்து கொண்டு வராங்க. அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் இயல்பாகவே கணக்கம்பட்டி ஐயா மேல் நல்ல ஒரு பக்தி கொண்டவர்கள். அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் அவ்வப்பொழுது சில நேரங்களில் ஊர் அடக்கம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது தங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காலேஜ்னால் மூடப்பட்டது. அலுவலகம் மட்டும் ஒரு சில இடங்களில் நடைபெற்றது, சில நேரத்தில் அடைப்பாங்க. சில குறிப்பிட்ட இடங்கள் விஷயங்கள் மட்டும் நடைபெறும். சில சட்டத்திட்டங்கள் ரூல்ஸோடு நடக்கும். சில விஷயங்கள் டோட்டலாகவே மூடப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கணவன் மணி இருவரும் தங்களோட அலுவலகத்துக்கு சென்று வருவது உண்டு. ஆனால் அந்த 2 குழந்தைகளுக்கும் ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்காங்க. அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க. அப்படி தங்கி இருக்கும்போது அவர் அந்த குழந்தைகளை பார்த்துக்கொள்வதற்கு வீட்டில் யாருமே கிடையாது. ஒரு 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. கணவன் மனைவி 2 குழந்தைகள் மட்டும்தான். கணவன் மனைவி இருவரும் அலுவலகத்துக்கு சென்று மாலையில் தான் வீட்டுக்கு திரும்புவாங்க. இது இயல்பான ஒரு நிலை. அது குழந்தைகள் 2ம் நல்ல அன்பான, அடக்க ஒடுக்கமான நல்ல குழந்தைகளாக அந்த குழந்தைகள் இருந்திருக்காங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில் குழந்தைகளை பார்த்துக்கொள்ளுக்கு ஆள் இல்லாத சமயத்தில் குழந்தைகளுக்கு வேண்டிய காலை உணவு கொடுத்துவிட்டு, மற்ற ஸ்நாக்ஸ்னால் கொடுத்துட்டு, மதிய உணவு எடுத்து வச்சுட்டு, குழந்தைகளுக்கு சில அறிவுரைகளை சொல்லி வைத்து விட்டு, தெய்வ வழிபாடு செஞ்சு விட்டு அவர் சென்று விட்டு மாலை வீடு வருவாங்க. அது ஒரு வாழ்வில் ஒரு இயல்பான ஒரு நிலையில் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வேலைக்கு செல்லும் பொழுது அந்த வீட்டை லாக் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் பார்த்துக்கொள்வதுக்கு யாருமே இல்லையே, யாரை நம்பி விடுவது? அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை.
சேர்ந்து ஒரு நாள் அவர் அலுவலகத்துக்கு செல்கிறாங்க. வழக்கமாக செல்கிறாங்க. குழந்தைகளுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பந்தோஸ்தா இருந்துக்குன்பா அப்படின்றது மாதிரி சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு ஆன்லைனில் வந்து கிளாஸ் நடக்கும். அதுக்கு உண்டான விஷயங்களை சொல்லிக்கிட்டு சென்று வருவாங்க. அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது அவ்வப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஃபோன் பண்ணி விவரங்கள் கேட்டுக்கொள்வாங்க. மற்ற விஷயங்களையும் சொல்லிக்கொள்வாங்க. அப்படி இருந்துக்குன்பா, இப்படி இருந்துக்குன்பா, சாப்பிட்டீங்களா, ஸ்நாக்ஸு சாப்பிட்டீங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து சாப்பிட்டீங்களா அப்படின்றது மாதிரி எடுத்து அவ்வப்பொழுது கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிறகு மாலையில் வந்து கதவை திறந்துடுவாங்க. கதவை திறந்தோடனே உடனே அந்த குழந்தைகளை தான் பார்ப்பாங்க. குழந்தையுடைய முகத்தை பார்ப்பாங்க. மற்ற வீட்டு சூழ்நிலைகளை பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு இயல்பான நிலைக்கு வருவாங்க. இது அன்றாடம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் வழக்கமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் கண்களில் வந்து தட்டுப்படுது. என்ன விஷயம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸை எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க. உதாரணத்துக்கு பிஸ்கட்டு, சாக்லேட்டு இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு போவாங்க பார்த்தீங்களா. அந்த இதில் வந்து புதிதாக ஒரு சாக்லேட்டுடைய பேப்பர் கிடக்கு. அந்த சாக்லேட்டு பேப்பரை வந்து அவர்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்காத சாக்லேட் அது. மற்றும் அந்த ஏரியாவிலேயே அந்த சாக்லேட்டு வந்து கிடைக்காது. வினோதமான ஒரு சாக்லேட்டு பேப்பர் அது. அந்த வீட்டை க்ளீன் பண்ணும்போது பார்க்குறாங்க, அந்த பேப்பர் கிடக்கு. அவங்க பெருசாக அது என்ன பார்த்திங்கன்னா, புதுசாக ஒரு பேப்பர் கிடக்கு, சாக்லேட் பேப்பர் கிடக்கு அப்படின்ட்டு அது பெருசாக எடுத்து அப்புறம் அப்புறப்படுத்திடுவாங்க. இது 2-3 நாட்கள் அது கவனிக்கிறாங்க. பார்த்தோம்னா மனசுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. என்ன இந்த சாக்லேட்டு பேப்பர் வந்து புதுசாக வருது, என்ன இந்த சாக்லேட்டு இந்த ஏரியாவும் கிடையாது, புதுசாக இருக்குது அப்படின்ட்டு மனசில் ஒரு சின்ன ஒரு பயம் வருது. ஒரு நாள் அது தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு கேட்குறாங்க, பாப்பா அங்கே வாடா தங்கம், இந்த புது சாக்லேட்டு ஏது அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தா கொடுத்தாரு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. தாத்தாவா? எந்த தாத்தாடாக்கண்ணா அப்படின்னு அன்பாக கேட்குறாங்க. ஏன்னா அரட்டி காட்டாமல் குழந்தைகள் வந்து பயந்துருங்க அப்படின்றதுக்காக தான் அந்த பெற்றோர்கள் வந்து அன்பாக கேட்குறாங்க. அந்த குழந்தையும் தாத்தா கொடுத்தாங்கம்மா அவன்னு சொல்லுது. தாத்தானா எந்த தாத்தாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருப்பார் அப்படின்னு. அந்த தாத்தா பச்சை கலரில் வேஷ்டி கட்டிப்பார், பச்சை கலர் ஜிப்பா போட்டுப்பார். சில நேரங்களில் வந்து தோள்பட்டியில் பச்சை கலர் துண்டு போட்டுப்பார், சில நேரத்தில் தலப்பா கட்டிப்பார் அப்படின்றது மாதிரி சில அடையாளம் சொல்லுது. அவங்களுக்கு அதை கேட்டோடனே மனம் பிரமித்து போகுது. இது எப்படி சாத்தியம்? நம்ம அலுவலகத்துக்கு செல்லும்போது வீட்டை லாக் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் தாத்தா வந்து கொடுத்ததாக இந்த குழந்தைகள் சொல்லுது. எப்படி? ஜன்னல் வழியாக யாரும் கொடுத்துப்பாங்களா? ஆனால் ஜன்னல் வழியாக கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. பூரா லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பதட்டம், பயம் வருது. அப்போ விவரமாக கேட்குறாங்க, அந்த தாத்தா டெய்லி வருவாராப்பா அப்படின்றாங்க. டெய்லி வந்துடுவாங்கம்மா அப்படின்றது மாதிரி அந்த குழந்தைகள் சொல்லுது. எப்போ வருவாங்க, எப்போ போவாங்க அப்படின்னு. நீங்கள் ஆஃபீஸுக்கு சென்றோடையே தாத்தா வந்துடுவாங்கம்மா, எங்கள் கூட தான் இருப்பார், எங்கள் கூட விளையாடுவார், எங்கள் கூட இருப்பாங்க, எங்களை பாதுகாத்துக்குவாங்க. பொழுது அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நடப்பாங்க. சில நேரத்தில் எங்கள் பக்கத்தில் உட்காருவாங்க, அவங்க கூட சிரித்து பேசுவாங்க, விளையாடுவாங்க அப்படின்றது மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. வீட்டை பூட்டி இருக்கும்போது எப்படி ஒரு நபர் வந்து வீட்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்றதுக்கு உண்டான அடையாளத்தை போய் பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க. எதுவுமே இல்லை, லாக் பண்ணி தான் இருக்குது. டெய்லி அது கவனிச்சிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைகள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து குழந்தைகளோட விளையாண்டதாகவும் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறாங்க. மனசில் ரொம்ப பதட்டம், பயமாக வருது. வேறு என்னப்பா செய்வாங்க, என்ன எதுவும் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மான்றது மாதிரி சொல்லி அந்த தாத்தா வந்து சாக்லேட்டு கொடுப்பாங்க, நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுதுங்க. சாக்லேட்டு கொடுப்பாங்களா? அப்போ தான் யோசிக்கிறாங்க. அப்போ அந்த பேப்பர் தான் அந்த டெய்லி நம்ம பார்க்குறோமோ அப்படின்ட்டு. அப்புறம் பிறகு அந்த குழந்தையிடம் விவரம் இன்னும் தெளிவாக கேட்கும்போது, அந்த தாத்தா ஃபோட்டோ கூட நம்ம வீட்டில் இருக்குங்கம்மா அப்படின்றது மாதிரி சொல்லுது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அம்மா பூச்சிரையில் இருக்குல்ல, அதுதான் அந்த தாத்தா தான் வருவார் அப்படின்னு கூட்டி ஓடி போய் அந்த ஃபோட்டோவை கட்டுது. எந்த ஃபோட்டோவை கட்டுதுன்னா, கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஃபோட்டோவை கட்டுது. அவங்களுக்கு அப்படி பிரமித்து போகுது, ஆச்சரியமாகிடுது. எப்படி சாத்தியம்? நம்ம வெளிநாட்டில் இருக்கோம், கணக்கம்பட்டின்றது அங்கே இருக்குது, இப்போது அவர் ஜீவ நிலைக்கு அடைஞ்சிட்டார், இப்படி அது சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு பதட்டம், பயம் இருந்தால் தன்னுடைய பயத்தை வந்து குழந்தைகிட்ட காட்டிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்படியாப்பா, சரி இப்போ தாத்தா இன்றைக்கும் வருவாங்களா? வருவாங்க, டெய்லி வருவாங்க அப்படின்றாங்க. சரி அப்போ தாத்தா வந்தாங்கன்னா உங்கள் 2 பேத்துக்கு மட்டும் சாக்லேட்டு கொடுக்குறாங்களே, எங்கள் 2 பேத்துக்கும் சாக்லேட்டுக்கு கேட்டு வாங்கி வச்சுக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்றது மாதிரி அந்த குழந்தைகள் சொல்லுது.
சென்று அன்றைக்கும் அவங்க அலுவலகத்துக்கு செல்கிறாங்க. வழக்கம் போல் செல்கிறாங்க. குழந்தைகளுக்கு சாப்பிட்றாங்க, எடுத்து கொடுத்துட்டு மதியத்துக்கு வேண்டிய உணவுகள்லாம் எடுத்து வச்சுட்டு, இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, ஜூஸு சாப்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு, ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறதுக்கு உண்டான இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, பூஜைறையில் போய் எப்பயும் தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு போகிற மாதிரி போகும்போது, அப்போ அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கணக்கம்பட்டி ஐயாவை அந்த பயபக்தியோடு வேண்டிக்கிறாங்க. ஐயா, நீங்கள் தான் வந்ததாக குழந்தைகள் சொல்லுது, என்னால் நம்பவே முடியல, இது சாத்தியமா? இருப்பினும் இந்த குழந்தையை நீங்கள் தான் ஐயா எனக்கு காத்துக்கணும். நாடு விட்டு நாடு வந்து எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். உங்களை நம்பி தான் இந்த குழந்தைய வந்து விட்டு போகிறோம். நீங்கள் தான் அந்த குழந்தைய வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணுங்கய்யா அப்படின்றது மாதிரி அந்த பெற்றோர்கள் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு அலுவலகத்துக்கு வழக்கம் போல் வீட்டை போய் லாக் பண்ணிட்டு சென்று விட்டுறாங்க. இடையில் அவ்வப்பொழுது ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறாங்க குழந்தைகிட்ட. குழந்தைகள் வந்து பதில் சொல்கிறத வச்சு சரி குழந்தைகள் வந்து ஜாக்கிரதையாக இருக்குங்க அப்படின்றது அன்றாடம் அது தெரிஞ்சுக்கிறாங்க. குழந்தைகள் பேசுகிற விதத்தை வச்சே குழந்தைகள் வந்து வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. அன்றைக்கும் அதுபடி விசாரிக்கிறாங்க. குழந்தைகள் நலமுடன் பேசுதுங்க. மனசில் ஒரு தைரியம் இருந்தாலும் இந்த நிகழ்வு நடந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிற்பாடு மனசில் ஒரு பதட்டம், பயமும் வருகிறது. அப்போ மெல்ல அந்த குழந்தையிடம் வந்து கேட்குறாங்க, தாத்தா வந்துட்டாங்களா அப்படின்றது மாதிரி கேட்குறாங்க. தாத்தா வந்துட்டாங்க, இங்கே தான் இருக்காங்க அப்படின்னாங்க. எங்கள் தாத்தாட்ட ஃபோனை கூட பேசலாம்னு, தாத்தா தாத்தான்னு அங்கிருந்து திரும்பி பார்க்க காணமே, அம்மா தாத்தா இப்போ தான் இந்த இருந்தார், இப்போ காணமே அப்படின்றது மாதிரி சொல்கிறாரு. சரின்ட்டு விட்டுட்டாங்க. சரி, தாத்தா வந்தாருன்னா சந்தோஷம் வந்துக்கணும், தாத்தாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, தாத்தாவுனால கும்பிட்டுக்கணும், சாமி அவர், சரியா அப்படின்றது மாதிரி விவரங்கள் எடுத்து சொல்லி குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக சில வார்த்தைகள் சொல்லி விட்டுறாங்க. மாலை நேரம் வருது, வீட்டுக்கு திரும்பி வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே கதவை திறந்தோடனே குழந்தைய தான் ஃபஸ்ட்டு நல்லா கவனிக்கிறாங்க. சுற்றி முற்றி வீடெல்லாம் பார்க்குறாங்க. எப்பயும் போல் இருக்குது வீடு. குழந்தைகள் நல்லா பாதுகாப்பாக இருக்காங்க, முக மகிழ்ச்சியோடு இருக்காங்க. அந்த தனிமையில் இருக்கக்கூடிய அந்த தவிப்பு முகத்தில் இல்லை. இது அன்றாடம் இருக்கக்கூடிய விஷயந்தான். அன்றைக்கும் அது அந்த குழந்தைகள் வந்து முக மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்காங்க. சென்று சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த பேப்பர் எதுவும் கீழே சாக்லேட்டு பேப்பர் கீழே கிடக்கான்ற மாதிரி பார்க்குறாங்க. கீழே கிடக்கு, எடுத்துக்கிறாங்க. மெல்ல அந்த குழந்தையிடம் பாப்பாவை பிள்ளைகளை கூப்பிட்டு, பாப்பா தாத்தா இன்றைக்கி வந்தாரா? வந்தாங்க. சாக்லேட்லாம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. சரி, நான் நேற்று சொல்லியிருந்தேனே அம்மா அப்பா 2 பேருக்கும் எங்களுக்கு வந்து சாக்லேட் வந்து தாத்தாவிடம் கேட்டு வாங்கி வச்சுருங்கன்னு சொல்லியிருந்தேனே, வாங்கி வச்சிங்களா அப்படின்னு கேட்குறேன். வாங்கி வச்சுருக்கேனே, நான் சொன்னேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கேட்குறாங்க தாத்தா, கொடுங்க தாத்தா, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் கொடுங்க தாத்தா அப்படின்னு கேட்டேன். உடனே கொடுத்துட்டாங்க, இதோ நான் வச்சுருக்கேன் அப்படின்னு கொடுக்குன்னு ஓடி போய் எடுத்து வந்து கொடுக்குதுங்க. பார்த்தா சாக்லேட், இவங்க வாங்கி கொடுக்காத சாக்லேட் அங்கே இருக்குது. மனசு அவ்வளோ பிரமித்து போகுது. ஆஹா, அப்பனே கணக்கப்பட்டி ஐயா அப்படின்னு மனதார வேண்டாம், கண்ணீர் வருகிறது. நாடு விட்டு நாடு வந்து இப்படி இருக்கக்கூடிய இடத்துல தெய்வமாக இருந்து எங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருந்து காட்சி கொடுத்து அருள் புரிந்து வரீங்களே அப்பயா அப்படின்னு மனசில் அதுக்கு ஆனந்த கண்ணீரோடு அதை கணக்கம்பட்டி ஐயா வந்து வழிபாடு செய்கிறாங்க. இது ஒரு சம்பவம். வெளிநாட்டில் தன்னுடைய பக்தருக்கு அந்த குழந்தைகளுக்கு காட்சி கொடுத்து தனிமையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருந்தவர் தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். இது போன்று பலருடைய வாழ்வில் கணக்கம்பட்டி ஐயா பாதுகாப்பாக இருந்து அருள் புரிந்து வருகின்றார் என்பது சத்தியம். கணக்கம்பட்டி ஐயாவை பொறுத்தவரையும் தமிழ்நாடு வெளிநாடு அப்படின்றதுலாம் சாத்தியமே கிடையாது. இந்த உலகமே அவருக்கு வீடு தான். கணக்கம்பட்டி ஐயாவை பொறுத்தவரையும் வெளிநாடு தமிழ்நாடுக்கும் வெகு தூரம் கிடையாது. இந்த உலகமே அவருக்கு பொது வீடு தான் அவருக்கு. ஆகையால் வந்து தூர தொலைவு என்றது கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு கிடையாது. நாம் இந்த உலகில் எந்த ஊர் எந்த தேசத்தில் எங்கே வாழ்ந்தாலும் கணக்கம்பட்டி ஐயாவருடைய பக்தி நம்மளுடைய மனதில் இருந்தால் மட்டுமே போதும். கணக்கம்பட்டி ஐயாவரோட ஆசீர்வாதங்கள் என்றைக்கு இருக்கும். அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உண்மையான பக்தி. தான் மீது வந்து உண்மையான பக்தி செலுத்துகிறாங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். அவர்களுக்கு உண்மையானவர்களாக இருக்காங்களா அப்படின்றது தான் சாத்தியம். நாம் நம்முடைய வாழ்வில் அன்றாடம் உள்ளத்தளவில் உண்மையாக சத்தியமாக தர்மத்தோடு பொது நலத்தோடு நாம் வாழ்ந்தால் போதும்.
தான் மீது பக்தி செலுத்தணும் அப்படின்றதுனா இரண்டாவது பட்சம். முதல் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையாக இருக்கணும். அதைத்தான் அவர் வாழ்ந்த காலத்திலே கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து தன்னை தேடி வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அவர்களுக்கு மட்டும் காட்சி கொடுத்து பாதுகாத்தது மட்டுமல்ல, மற்றவர் ஏதோ ஒரு வெளிநாடு, அந்த நாட்டு பேரும் தெரியாமல் மறந்துட்டேன் நான். ஒருவர் வந்து ஷாப்பிங்கில் அந்த பிளாட்பாரத்தில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லோரும் வெளிநாட்டுக்காரங்க. அப்போ கண்ணுக்கு எதிரில் ஒரு பெரியவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கிராமத்துக்கார் மாதிரி ஒரு பச்சை கலர் வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு, ஒரு பச்சை கலர் சிப்பா அவர் போட்டுக்கிட்டு, தோள்பட்டியில் துண்டை போட்டுக்கிட்டு, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் வந்து எப்படி நடந்து வருவாங்களோ அதே மாதிரி எதிர்த்தாப்பில் அவர் நடந்து வந்துக்கிட்டே இருக்கார். அவர் மற்றவர் யாரையும் கவனிக்கலை, மற்றவர்களும் இவரை யாரையும் கவனிக்கலை. யதார்த்தமாக அவர் நடந்து வந்துக்கிட்டே இருக்கார். இயல்பாக வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறார். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், வெளிநாட்டில் இருக்கிறார் ஒரு நபர். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நடப்பாதையில் நடந்து போகும்போது எதிர்த்தாப்பில் வரக்கூடிய அந்த பெரியவரை வந்து பார்த்துக்கிட்டே வராரு. இருவரும் கிட்ட நெருங்கி வந்தோடனே அந்த பச்சை வேஷ்டி கட்டிய பெரியவர் வந்து இந்த நபர்கிட்ட வந்து, சாமி எனக்கு டீ வாங்கி கொடு சாமி அப்படின்னு கேட்குறாரு. அந்த நபர் வந்து மன ஆனந்தத்தோட மகிழ்ச்சியுடன், காரணம் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அந்த தோற்றம், அந்த உருவம், அந்த செயல்முறை நடவடிக்கைகள், அந்த கிராமத்துடைய பாவனை அப்படி அந்த பெரியவரிடம் இருக்குது. ஐயா வாங்கய்யா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு டீ வாங்கி கொடுத்து, ஐயா நீங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா, எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் ஒன்றும் வேண்டாமா, நீ டீ மட்டும் வாங்கி குடிச்சாமி அப்படின்னு கேட்குறாரு. டீ மட்டும் வாங்கி கொடுக்குறாரு. அவர் மற்றபடி எதுவும் பேசலை. அவரோடு டீ சாப்பிட்றாரு. டீயை சாப்பிட்டுட்டு அவரோடு நடக்க ஆரம்பிச்சிடாரு. இவருக்கு மனசில் ஒரு சந்தோஷம். இந்த நாட்டில் வந்து இப்படி ஒரு கிராமத்து பாவனையில் இருக்கக்கூடிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் பார்த்தோடனே அவருக்கு ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம். சரிண்டு அவருக்கு டீ வாங்கி கொடுத்தோடனே அவர் சாப்பிட்டு அவரோட நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்க இவரும் இயல்பாக தான் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அருகில் தான் இருக்குது. வந்து அப்பார்ட்மெண்ட்டில் மேலே ஏறி மேலே மாடியில் தங்கியிருக்கார் போல். அங்கே போயிட்டார். அங்கே போன உடனே அங்கே ஒரு நபரிடம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பார்த்தேன், ஒரு டீ கேட்டார், வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் ஒரு உருவம், தோற்றம் எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. அதை கேட்டுக்கிட்டு அந்த நபர் வந்து, என்னப்பா சொல்கிறீங்க, எப்படி பாருன்னு ஒரு நிமிஷம் நான் கூட்டி போய் காட்டேன். அவர் அந்த மாதிரி இருந்தாரான்னு தன்னுடைய பூஜைக்கு கூட்டி போய் கணக்கம்பட்டி ஐயா அவருடைய ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி இருந்தாங்களா அப்படின்னு, நீ சொல்லக்கூடிய உருவம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, அதனால தான் இந்த ஃபோட்டோவை நான் காட்டுறேன், இப்படி தான் இருந்தாரா அப்படின்னு. அவர் அப்படியே அதிர்ந்து போயிட்டார். ஆமாம், இவரை தான் நான் அங்கே பார்த்தேன் அப்படின்னு. எப்பப்போ பார்த்தா இதான் இப்போ தான் பார்த்தீங்க. அந்த மேலே அந்த அப்பார்ட்மெண்ட்டு மேலேருந்து போர்ட்டிக்கோலேருந்து வெளியே எட்டி பார்க்குறாங்க. தூரத்தில் அவர் மெல்ல அவர் அடுக்க இயல்பாக நடந்து போயிட்டே இருக்கார். அதோ அங்கே போய்கிட்டு இருக்கார். வாங்க 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 வாங்க, உடனே நம்ம பார்க்கணும். அவர் எட்டிட்டு பார்க்குறாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியல. எங்கேப்பா போனால் கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டார், நடந்து போயிட்டார். ஆனால் இவருக்கு தூரத்தில் போனாலும் அவர் கரெக்டாக அவருக்கு பார்க்குறாரு. அதோ அங்கே போய்கிட்டு இருக்காருப்பாங்க. அங்கே போகணும். சரி வா, உடனே பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தா எனக்கு தெரியல, எனக்கு உடனே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே இறங்கி ஸ்பீடாக வராங்க. வந்து அது எந்த இடத்துல பார்த்தாங்க அந்த இடத்துல பார்க்குறாங்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணாம். இப்படி தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சி அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டு இருக்காரு. இதெல்லாம் ஐயா அவர்கள் வந்து ஜீவன் நிலை அடைஞ்சு ஜீவசமாதியில் நிலை அடைஞ்சாலும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு நேரடி காட்சி மற்றும் கனவில் மட்டும் அல்லாமல் நேரடி காட்சிகளும் கொடுத்து அருள் புரிந்து நான் இருக்கின்ற சாமி என்றதை அவ்வப்பொழுது உணர்த்தி கொண்டு இருக்கிறார். அவர் தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். தன்னுடைய மனதில் வந்து கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து நாம் உண்மையாக இருந்து கணக்கம்பட்டி ஐயா அவர்களை வணங்க ஆரம்பித்து விட்டால் கணக்கம்பட்டி ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் எந்த ஊர் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, கணக்கம்பட்டி ஐயா அவரோட ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் நம் வாழ்வில் அவரோட அருள் என்றைக்கும் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் கணக்கம்பட்டி ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் என்றென்றைக்கும் சிரஞ்சீவியாக அருள்வார். இதோ நான் சொல்லி கொண்டு இருக்கும்போது கேள்வி அடிக்கிறது.
நான் ஒவ்வொரு முறையும் அவ்வப்பொழுது கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசிக்கொள்ளும்போது கெவிலி அடிக்கிறது. ஆமாடா சாமி, நீ சொல்கிறது உண்மை, நான் கேள்விப்பட்டு தான் அந்த விஷயத்த சொல்லிக்கிறேன், அது உண்மைதான்டா, அது சாத்தியம்தான்டா அப்படின்னு அவ்வப்பொழுது வந்து பெரும்பாலும் கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி வீடியோ மூலமாக நான் பேசி கொண்டு இருக்கும்போது இந்த கெவிலி சத்தம், இந்த பள்ளி சப்தம் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இதுவே கணக்கம்பட்டி ஐயா அவருடைய ஆசீர்வாதமாக நான் ஏற்றுக்கொள்வேன். இருப்பினும் மேலும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு செய்தி தங்களிடம் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு தொண்டு செய்வது போன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோகளும் தொடர்ந்து பாருங்கள். புதிதாக வருவரும் இச்சேனலை பாருங்கள். இந்த சேனலுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக வேணும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் லைப்பும் ஷேர் பண்ணுவதும் கணக்கம்பட்டி ஐயாவருக்கு செய்யக்கூடிய தொண்டாக நினைத்து இந்த சேனலுக்கு ஆதரவு பண்ணுவாங்க. உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் கணக்கம்பட்டி ஐயாவரோட ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் சிரஞ்சீவியாக இருந்து காத்தருள்வார். மேலும் மற்றொரு செய்தியில் கண்டிப்போம் சந்திப்போம். ஈஸ்வரா.